Hi friends, welcome to Sai Krithvik Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிமார்ட் விஷஸ் மீஷோ தான் பார்க்க போகிறோம். நான் மீஷோவில் தான் ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஏன் வாங்கலைன்றதை நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சாரீஸ் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 பீஸ் செட்டு. இதுவுமே வந்து 99 ருபீஸ் தான் போட்டுருந்துச்சு. இந்த பாட்ஸ் சூப்பராகவே இருந்தது. இந்த கேப் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வளையிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிளாஸ்டிக் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த மூடி மட்டும் கொஞ்சம் வளையாமல் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நான் 10க்கு 9 கொடுப்பேன். மற்றபடி பாட்ஸ் எல்லாமே சூப்பராக ஹேர் டைட் கண்டெய்னராகவே சூப்பராகவே இருந்தது. 99 ருபீஸ்க்கு இது வர்த்துன்னே சொல்லலாம். ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்கு இல்லை குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 4 பீஸ் செட்டு தான். அதோட கொஞ்சம் பெரிய பாட்ஸு. இதுவுமே 99 ருபீஸ் தான் போட்டுருந்தது. நான் இந்த பாட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்காக வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பாட்ஸ் கொஞ்சம் அமுங்குது, லைட்டாக கை வச்சு அமுக்கும் போதே வளையுது. அதனால வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் 10க்கு 8 தருவேன். பட் 99 ருபீஸ்க்கு இது ஒர்த்துனே சொல்லலாம். இருந்தாலும் பாட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே கிச்சன் ஸ்டோரேஜ்க்காக வாங்கியிருந்தேன். 4 பீஸ் செட்டு. இது வந்து 89 ருபீஸ் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் எம்ஆர்பி ரேட் வந்து 210 ருபீஸ் போட்டுருந்துச்சு. பரவாயில்ல, 89 கொடுக்குறது பெஸ்ட்டு ப்ரைஸ் தான். இந்த பாட்டிலோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா மூடி மட்டும் கொஞ்சம் லைட்டாக வளையிற மாதிரி இருந்துச்சு ப்ரெஸ் பண்ணும்போது. அதனால் நம்ம எதனா எடுக்கும்போது இல்லை மூடி கீழே விடுது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். பாட்டில் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. பாட்டிலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மூடி மட்டும் தான் லைட்டாக வளையிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ராடக்ட்க்கு நான் வந்து 10க்கு 9 கொடுப்பேன். இந்த பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நான் சேமாக இருக்கணுன்னே இது வாங்கினேன். 6 பீஸ் ப்ராடக்ட் இது. இதுவுமே வந்து 89 ருபீஸ் தான் போட்டு இருந்தது. எம்ஆர்பி வந்து 207 போட்டுருந்துச்சு. இந்த பாட்டில்ஸுமே எம்ஆர்பியோட கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. 2 பாட்டிலுமே கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருந்தது. அந்த மூடி மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக வளையதை தவிர மற்றபடி பாட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. 2 ப்ராடக்ட்டுமே வந்து 89 ருபீஸ் தான். இது கொஞ்சம் சின்ன சைஸுன்றதுனால 6 பீஸ் வருது. அது பெரிய பாட்டில்ன்றதுனால 4 பீஸ் தான் வந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நான் 10க்கு 9 கொடுப்பேன். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 3 பீஸ் செட்டு. இது வந்து 59 ருபீஸ் தான். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மூடி எதுவும் வளையிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இது குவாலிட்டி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில். சரி, எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 170 ருபீஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் 59 ருபீஸ்க்கு வர்த்துனே சொல்லலாம். இது குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது. இதுக்கு நான் 10 out of 10 தருவேன். 59 ருபீஸ்க்கு பெஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா 7 பீஸ் செட்டு. இதுவுமே வந்து 99 ருபீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இருக்கிறதுலே இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 7 பீஸ் செட்டு இந்த ரேட்டுக்கு வர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனைக்கும் வந்து பிபிஏ ஃப்ரீ. நீங்கள் எப்போயுமே அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுனா வாங்குறீங்க அப்படின்னா பிபிஏ ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஸ்டோரேஜுக்குலாம் எப்போயுமே பிபிஏ ஃப்ரீ தான் யூஸ் பண்ணணும். நார்மல் பிளாஸ்டிக் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க, நல்லதில்லை. இந்த 7 பீஸ் செட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஸ்டோரேஜ்க்கோ இல்லை ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்கு இல்லை பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு அது மாதிரி நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். பிளாஸ்டிக் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணதில் இந்த 7 பீஸ் செட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சாரீஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜில் நிறைய சாரீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட சாரீஸ் எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்குன்னா சாரீ பிடிக்குன்னா கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆடி ஆஃபருக்கு வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் வீடியோஸ்க்காக வாங்கியிருந்தேன். இந்த பிளேட் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 50 ருபீஸ் போட்டுருந்துச்சு. பட் 39 கொடுத்தாங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது. நல்லா கனமாக இருந்தது பிளேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரே தான். இதுவும் வந்து நான் சேமாக இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 50 ருபீஸ் போட்டுருந்துச்சு. 39 தான் கொடுத்துருந்தாங்க. 2 டிசைன் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பவுல் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 39 ருபீஸ் தான். இது வந்து தான் பிளாக்ல இருந்துச்சு. அதே மாதிரி சேம் ஒயிட்டில் இருக்குமான்னு பார்த்தேன். பட் கிடைக்கல. இதோட எம்ஆர்பி ரைஸ் வந்து 50 ருபீஸ் தான். பட் அவங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 39K கொடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா கனமாகவே சூப்பராகவே இருந்தது இதோட ப்ராடக்ட்டும். வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் அது எவ்வளோ கனமாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குன்னுட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது 29 ருபீஸ் தான். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 35 ருபீஸ் போட்டிருந்தது. பட் இவங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 29 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு இதுவும் 29 ருபீஸ் தான். எல்லாமே எனக்கு குக்கிங் வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 35 ருபீஸ். செல்லிங் ப்ரைஸ் 29 ருபீஸ். இந்த பிளேட்டும் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் ட்ரே பார்த்திங்க அப்படின்னா 79 ருபீஸ். அது ஃபஸ்ட்டு 99ல் ஒன்று பார்த்தேன். இதோட சின்னதாக தான் இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் எதை பார்த்தேன். பட் 79 ருபீஸ்க்கு இது ஒர்த்துனே சொல்லலாம். கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது. எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 95 ருபீஸ் போட்டுருந்துச்சு. இதுவே சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் அருமையாக இருந்தது. நான் மீஷோவில் ஏன் வாங்கலாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் வாங்கலை அப்படின்னா மீஷோ வந்து 12 பீஸு 15 பீஸ் அந்த மாதிரி ஃபுல் செட்டாக தான் இருந்தது. அதுவுமே இல்லாமல் அந்த 12 பீஸ் செட்டே பார்த்திங்க அப்படின்னா 598க்கு இருந்தது. ஒரு 12 பீஸ் செட் மட்டுமே 600 கிட்டே வந்துச்சு. இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்தே பார்த்திங்க அப்படின்னாலுமே 800 சம்திங் தான் வந்தது. இது ஒரு பீஸ்க்காக நான் 600 இது பண்ணணுமா அப்படின்னு பார்த்தேன். சரி வேறு எதனா ப்ராடக்ட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தேன். அந்த மாடல்ஸும் எல்லாமே அப்படி தான் இருந்தது. எல்லாமே வந்து இந்த 12 பீஸு 16 பீஸ் 18 பீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எல்லாமே பிபிஎஃப் ஃப்ரீயாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் 600 ருபீஸ் கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம 800 ருபீஸ்க்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்கியாச்சு. அதனால தான் நான் மீஷோவில் வாங்காமல் டிமார்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். கிச்சன் ஸ்டோரேஜ் பாட்ஸும் பார்த்துருந்தேன். அதுவுமே 350 அந்த மாதிரி தான் வந்தது. அதனால தான் நான் டிமார்ட்டில் ட்ரை பண்ணி 600 800 கொடுத்து நம்ம ஒரே பொருள் வாங்குறதுக்கு நிறைய பொருள் வாங்கின மாதிரி ஆச்சு. நல்ல பொருள் வாங்கின மாதிரி ஆச்சு. நம்மளுக்கும் மணி சேவிங்ஸ் தானே. ஸோ நீங்களும் டிமார்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.